Hi viewers, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம வீடு கட்டும்போது வீட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் இல்லாத மீதி மூணு பக்கமும் நம்ம செட் பேக் விடும். அதாவது நம்ம நிலத்தோட எட்ஜுக்கும் வீட்டோட சுவரோட எட்ஜுக்கும் இடையில இருக்கிற அந்த தொலைவு தான் நம்ம செட் பேக்னு சொல்லுவோம். அந்த செட் பேக்கோட தொலைவு எவ்வளவு விடணும், அந்த தொலைவு விடுறதுக்கு முன்னாடி பிளானிங்ல நம்ம என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும், அப்படி பிளானிங்ல விட்ட அந்த செட் பேக் அளவுகளை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ செட் பேக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அதாவது வீட்டோட அவுட்டர் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்புற சுவருக்கும் நம்ம நிலத்தோட எட்ஜ், அதாவது நிலத்தோட அழுத்து வரைக்கும் இருக்கிற அந்த தொலைவு தான் நம்ம வந்து செட் பேக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அந்த செட் பேக் டிஸ்டன்ஸை நீங்க பிளான் பண்ணும்போது பிளானிங்ல ஒரு வரைபடத்தில் உங்களுக்கு இன்ஜினியர் வந்து வச்சு காமிச்சிருப்பாரு. அதாவது 1.5 அடி 2 அடி 3 அடி அப்படிங்கிறத வச்சு காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த செட் பேக் தொலைவை நம்ம ரெண்டு வகையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதாவது நடந்து போயிட்டு சுற்றிட்டு வரலாம், வீட்டை சுற்றி நம்ம நடந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். இன்னொரு வகை என்ன பண்ணலாம்னா, ஒரு சில இடத்துல கன்ஜஸ்டாக இருக்கும் ஏரியா, ஸோ நடக்கிற அளவுக்கு நமக்கு இடவிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துங்கள்ல காற்று வசதிக்காக மட்டும் ஒரு சில தொலைவு இருந்தால் போதும் செட் பேக் அப்படிங்கிற மாதிரி விடுவாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். வரைபடத்தை பார்த்து பிளாங்காக நம்ம செட் பேக் வந்து சுவருக்கும் நம்ம நிலத்தோட எஜ்ஜுக்கும் நடுவில் 1.5 அடி கொடுத்துருக்காங்க, நாம் அதை நடந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம நிலத்தோட நிலத்தோட அத்துல நம்ம காம்பவுண்ட் வால் எழுப்பிக்கிட்டு வருவோம். ஸோ சுவருக்கும் வீட்டோட சுவருக்கும் அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஏரியாவை மட்டும்தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ அந்த ஏரியாவோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். அதை தான் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு சில பிளான்ல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ல காம்பவுண்ட் வாலோட திக்னஸை வச்சு காமிக்க மாட்டாங்க. அப்படி வச்சு காமிக்காத அந்த பிளான்களை என்ன ஆகும், 1.5 அடி இருக்குதா நமக்கு செட் பேக்கு, ஸோ நம்ம கதவை திறந்து மூடிக்கலாம், 2 அடி இருக்குதா செட் பேக்கு, நம்ம நடந்து போயிட்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வீட்டுக்காரங்க பிளாங்காக வந்துடுறாங்க. ஸோ பிளான் பண்ணும்போதும் சரி, அந்த பிளானில் வீட்டோட வெளிப்புற சுவருக்கும் அந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறத வச்சு காமிச்சு, அது 6 இன்ச்சாக இருக்கலாம், 4.5 இன்ச்சாக இருக்கலாம், இல்லை 9 இன்ச்சு காம்பவுண்ட் வாலாக இருக்கலாம், அதை வச்சு காமிச்சு அந்த ரெண்டு சுவர்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவு அப்படிங்கிறத தெளிவாக வீட்டுக்காரங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு மிக மிக நல்ல விஷயமா பார்க்குறோம். ஸோ இப்போ சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான செட்பேக் தொலைவு எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் ப்ராப்பராக உங்கள் பிளான் போடக்கூடிய இன்ஜினியர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஏரியா, அந்த ஏரியாவில் நமக்கு பைப் லைன்ஸ்லாம் நமக்கு செவுத்துலேருந்து கீழே இறங்கும். ஸோ பைப் லைன்லாம் போக நமக்கு எவ்வளோ ஏரியா நடக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் இன்ஜினியர்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.